ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமா நம்மளுக்கு தேவையான இடம் போட்டோ ஷூட் பண்ற இடம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க சவல் சாப்பாடு 2 எடுத்திருக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா புதுக்குடியிருப்பு இருக்கிற குளத்தூர் சுவையறைக்கு தான் சாப்பிட வந்திருக்கிறோம். ஸோ இங்க வந்துட்டு நிறைய வெரைட்டியான சாப்பாடுகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வகையான சாப்பாடையும் எப்படி இருக்குன்னு சுவைச்சு நான் உங்களுக்கு சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம நல்ல குட் பிளேஸ் இருக்குது, போட்டோ ஷூட் பண்ண நிறைய இடம் இருக்குது, டிஃப்ரெண்ட் சமையலெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு காட்ட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற பிளேஸ்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் காட்ட போறேன். அதுவும் இல்லாம பெரிய ஒரு போர்டு இருக்குது, புதுக்குடியிருப்பு வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுல கான்டாக்ட் பண்ண நம்பர் இருக்குது, உங்களுக்கு தேவையான சாப்பாடு ஆர்டர் பண்ணி கொள்ளலாம். வாங்க வீடியோ கண்டினியூவா போவோம். முக்கியமா நம்மளுக்கு தேவையான இடம் போட்டோ ஷூட் பண்ற இடம். இங்க நிறையவே அழகழகான பெயிண்ட் பண்ணி நிறைய இடங்கள் நம்மளுக்காக செய்து வச்சிருக்கிறாங்க. வாங்க பாக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், போட்டோ ஷூட் பண்றது நிறைய பிளேஸ் எல்லாம் இருக்கு. அதுல நிறைய பேர் போட்டோ ஷூட் பண்ணி கொண்டிருக்காங்க. குட் பிளேஸ் இது பாருங்க, நேச்சுரலான ஒரு பிளேஸ். அது ஒரு நைட் டைம்ல லைட்ஸ் அது இது, அதாவது கார்டன் மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேச்சுரலா பியூட்டியா இருக்குது. இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பழைய மெனு. அது பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் கறி, ஃப்ரைட் ரைஸ், கொத்து, சீ ஃபுட், நூடுல்ஸ், பிபிக்யூ எல்லாமே இருக்குது. ஸோ நீங்களும் உங்களுக்கு தேவையான இதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, நான் சொன்னது போல இதுவும் ஒரு போட்டோ ஷூட்டுக்கான ஒரு இடம் தான். மாட்டு கொட்டில் போடாத செய்திருக்கிறாங்க. நீங்களே பார்த்தா தெரியும் எவ்வளவு அழகா செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி. ஒரு ஃப்ரீயா ஒரு அழகான போட்டோ ஷூட் எடுக்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த கார் வந்து உங்களுக்கு தெரியுமா, ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? இந்த கார் வந்து அந்த காலத்தை நினைவு ஊட்டுற மாதிரி போட்டோ ஷூட்டுக்கு வச்சிருக்கிறாங்க. நான் பார்க்கல, பட் நல்லா இருக்குது, போட்டோ ஷூட்டுக்கு நல்லா இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னா போட்டோ ஷூட்டுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த காருக்கு முன்னுக்கு நீங்க போட்டோ எடுக்கிறது, வந்து போட்டோ பிடிச்சு பாருங்க. இப்போ நான் சொன்னது போலயே பாத்தீங்கன்னா தெரியும், லைட்ஸ், டஸ்ட்பின், ஹேண்ட் வாஷ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. இங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காரன், டஸ்ட்பின் இருக்குது, ஹேண்ட் வாஷ் பண்ற இருக்குது, ஹேண்ட் வாஷ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்ல லைட்ஸ் பூட்டிக்காங்க. உங்களுக்கு பிளேஸ் வந்துட்டு ஒரு நார்மலா எல்லாருக்குமே நேச்சுரலா பிடிக்கக்கூடிய ஒரு இடம். பாருங்க, ஃபேமிலியா எல்லாம் வந்து சாப்பிடுறாங்க, கப்புள்ஸா வந்து சாப்பிடுறாங்க. ஸோ ஒரு சூப்பர் பிளேஸ் இது. சாப்பிடுங்க. உங்களுக்கு விஷயம் தெரியுமா, எவ்வளவு நேரம் நான் ஜூம் பண்ணி எடுத்தப்ப வீடு எடுக்குது. சரி, அடி அடி சாப்பாடு எப்படி நடந்தா சொல்லுங்க. சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க சவல் சாப்பாடு 2 எடுத்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ள இருக்கிறது சிக்கன் இருக்குது, ஆம்லெட் இருக்குது, நண்டு கறி இருக்குது, ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கிறாங்க, வெஜிடபிள் வச்சிருக்கிறாங்க. நல்ல டேஸ்டா இருக்குது. சீரியஸா நான் நினைச்சு கூட பார்க்கல. இதான எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வாரது. நல்ல டேஸ்டா இருக்குது. சாப்பாடு ஊட்டுறோம். இதுல வந்துட்டு பப்பாஸ் படம் எல்லாம் வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா. ஓ, வருஷத்துல இருந்து
ஓகே, தக்காளி பழம் பூட்டிஷன் மாதிரி இருக்கு, நண்டு இருக்குது, சிக்கன் கிளீன் பண்ணிட்டு படுது, கொஞ்சம் கிளீன் பீஸ் இது நம்ம சாப்பிடுதாங்க. அது சாப்பிடுங்க. எப்படி சாப்பாடு? எல்லாம் இருக்குதானே? ஸ்ட்ராபெரி உண்டு, சாக்லேட் உண்டு, வெனிலா உண்டு, மங்கு உண்டு. ஓகே தானே? இது மூணும் எல்லாரும் ஒவ்வொன்று. அந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது, நல்லா டேஸ்டா இருந்தது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வாரது. நான் ரிவ்யூ சொல்றேன். நீங்க எல்லாருமே வந்து நீங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்டா ஒரு தனியா வந்து ஒரு ஃப்ரீயா ஒரு ஒரு ரோட் சைட்ல நீங்க ஃப்ரீயா நல்லா சாப்பிடலாம். அந்த ரிவ்யூ தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இங்க வேற நிறைய வகையான சாப்பாடு இருக்குது. நீங்க எல்லா வகையான சாப்பாடும் சாப்பிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஜூஸ் ஐட்டம் எல்லாம் இருக்குது தானே? நீங்க என்ன ஜூஸ் சொல்லிருக்கீங்க? நான் வந்து ஸ்ட்ராபெரி வித் ஐஸ்கிரீம். ஸ்ட்ராபெரி வித் ஐஸ்கிரீம். நீங்க என்ன ஐஸ்கிரீம் சொல்லிருக்கீங்க? விருப்பமான ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்க ஏதாவது பாட்டு படிக்க விரும்புறீங்களா? பாட்டு பாடுங்க. பாட்டு பாடுங்க. நீர் தொட்டிய போல நீ கொட்டுற ஆள வச்சுட்டான் வெளுத்தாங்களா உன்னை வெயிலுக்கு காட்டாம வெளுத்தாங்களா தலைமை நிற்காம தடுமாறி போனேனே நானே நான் யாத்தே 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 என்னாச்சோ வாட வீடியோ யாத்தே யாத்தே யாத்தே. ஓகே, நாங்க ஆர்டர் பண்ணது ஸ்ட்ராபெரி வித் ஐஸ்கிரீம். சோ இனிதான் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். முடிச்சிட்டு சொல்றோம். கப்புள்ஸ் போசண்டு கொடுங்க. அடி என்ன என்ன சேனலோட பேர் என்ன சொல்லு? ஃபன் டைப் பண்ணு. Oh, so sweet. Yummy. என்ன முடிஞ்ச கண்ணாடி போல அப்படி நீங்க அதை எடுங்க. அதான் மில்க் ஷேக் நல்லா கலக்கி கொடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாயை நாங்க அடிச்சுக்கல நான் கதைக்க போறோம், வீடியோ ஓடட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா நாங்க வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என்ன சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ நீங்களும் வந்துட்டு ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க எப்படி இருக்காண்டு. ஸோ ரெக்கமெண்ட் பண்றோம் நாங்களும் ஒரு வாட்டி. நீங்களும் வந்துட்டு மறக்காம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிறைய பேர் இதுக்கு முந்தி சாப்பிட்டுப்பீங்க. சாப்பிட்டு நீங்களும் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ ஃபைனலா உங்களிடம் இது விரைவிடும் என்று உங்கள் வினோ. பாய். ஓகே.